1798 இல் போப்பாண்டவர் ஆட்சி இத்தகைய கொடிய காயத்தை பெறவில்லையா? வசனம் 3 ஐ நாம் பார்த்தால் அதன் 1260 ஆண்டு கால ஆட்சியின் முடிவில் நடக்கவிருக்கும் ஒரு நிகழ்வை அது நமக்கு சொல்கிறது. ஆனால் இந்த நிகழ்வு உண்மையில் நடந்ததா மற்றும் அது இந்த கொடிய காயத்தை பெற்றதா என்பதை புரிந்து கொள்ள இந்த நிகழ்வு பைபிள் சொல்வது போல் சரியாக ஒத்துப்போகிறதா என்று பார்க்க அதன் ஆட்சியின் ஆரம்பத்திற்கு நாம் செல்ல வேண்டும். கி.பி. 538 இல் ஜஸ்டினியன் ஆணை போப்பாண்டவரை அனைத்து தேவாலயங்களின் தலைவராகவும் மதங்களுக்கு எதிரானவர்களை திருத்துபவராகவும் மாற்றியது. இது கத்தோலிக்க திருச்சபையை ஒரு தேவாலய அரசு அதிகாரமாக மாற்றியது. இப்போது இந்த தேதியை கொண்டு 1260 ஆண்டுகளை கூட்டினால் அது நம்மை 1798க்கு கொண்டு வருகிறது. 1798 இல் போப்பாண்டவர் ஆட்சி இத்தகைய கொடிய காயத்தை பெறவில்லையா? 1798 பிப்ரவரி 15ஆம் தேதி ஆறாம் போப் பயஸ் ஜெனரல் பெர்தியரால் சிறைப்பிடிக்கப்பட்டார். அவர் அதே ஆண்டில் ரோமானிய குடியரசை அறிவித்தார், மேலும் போப் பின்னர் சிறையிலேயே இறந்தார். இது பைபிளின் முன்னறிவிப்பை அப்படியே நிறைவேற்றியது. ஒரு வகையில் கத்தோலிக்க திருச்சபையால் நிகழ்ந்த இந்த துன்புறுத்தலிலிருந்துதான் அமெரிக்கா உருவானது, அங்கு மக்கள் தப்பித்துச் சென்று மத சுதந்திரத்தை கண்டறிய முயன்றனர். மேலும் அவர் தனக்கு முன்பிருந்த முதல் மிருகத்தின் அனைத்து அதிகாரத்தையும் செலுத்துகிறார். மேலும் பூமியையும் அதில் குடியிருப்பவர்களையும் கொடிய காயம் குணமான அந்த முதல் மிருகத்தை வணங்கச் செய்கிறது. இப்போது முதல் மிருகம் யார் என்று நமக்கு தெரிந்த பிறகு